சிவாவை நம்பாதனா கேட்டியா தலை? சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான். டைம் ஆச்சு, எந்திரா. எல்லாம் உறவுதான். காதல் ஒரு கீதம், அதை கண்டேன் ஓரிடம். போனாள் அவள் போனாள், நான் பார்த்தேன் நூறிடம். காதல் ஒரு கீதம், அதை கண்டேன் ஓரிடம். டேய் சீக்கிரம் வாடா, மகேஷ் திட்டுவாடா. அவள் வரேன்டா வரேன்டா. நான் பார்த்தேன் நூறிடம். ஏய் தம்பி எழுப்பா, ஏய் போஸ்டிங் போலையா? காலைல என்ன சாப்பிட்டீங்க மேடம்? தோசையும் சாம்பாரும் சார். ஆட நானும் அதானுங்க சாப்பிட்டேன். பாருங்களேன், நமக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குன்னு பாருங்களேன். சாமிங்க. சாரிடா கிளவா. ஏய் அப்பா ஏய். என்னடா இன்னைக்கு யாரா இன்சார்ஜ்? டேய் சுனில் சார்ரா. யாரா அந்த சுனில்? ஆப்ல அதுக்கு முதல் போஸ்டிங் வரணும். டேய் அந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. அப்படி என்னடா ஸ்ட்ரிக்ட்டு? நம்ம பார்க்காததா? 5 நிமிஷம் லேட் ஆனதுக்கு 2 நாள் கேஸ் ஷீட் எழுத விட்டு சாவச்சிட்டான்டா. சரியான சைக்கோடா அவன். டேய் ஒரு வேற எவ்வளோ நேரம் நிற்க வைக்க போகிறாருன்னு தெரியலடா. நான் வேற கம்மியாக தான் சாப்பிட்டு வந்திருக்கேன். டேய் ஆமாடா, நான் வேற 5 தோசை தான்டா சாப்பிட்டேன். டேய் நான் வேற 2 தோசை தான்டா சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு வேற ப்ரோட்டீனே எடுக்கலடா. டேய் சாப்பிட்டாடா வரீங்க? நான்லாம் காலையில் சாப்பிட்டே எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? This is a typical case of tuberculosis. Okay, now tell me its clinical features. Shortness of breath, weight loss, chest pain while breathing. Okay, let's auscultate the patient. Stephen, can you appreciate the crackle sound? Nitish Ram, always late to the class. Come to the front. Explain this case. டிபி சார். Then இன்னும் 2 வருஷம் இங்கே தாண்டி உனக்கு. All 3 of you meet me after the class. இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில். யாரா? யாழ்டா? இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நீங்களாம் டாக்டர்ஸ்டா. இன்னும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்?
வெண்ணிலாவில் அந்த இன்று விண் அதை ஆஃப் பண்ணி தொலைடா. இன்று விண்ணிலாவில் அந்த உங்கள்கிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்ரா, வெளியே போங்கடா. ம் அப்புறம் சரி சரி. டேய் நிதிஷ், மகேஷ்க்கு பர்த்டே வாடா போகலாம். என்னது மகேஷுக்கு பர்த்டேவா? கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத, வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத. என்ன பார் நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம், நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லணும். என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா. டேய் மாப்பிள்ள என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. சரி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் என்னன்னு போய் பார்த்துருவோம். அதெல்லாம் வேண்டாம்டா. டேய் சும்மாறா நீ வேற. நிதிஷே நிதிஷே, டேய் நிதிஷே, என்னடா ஆச்சு? என்னடா சொன்னார் சுனில் சார்? மே ஐ கம் இன் சார்? உங்கள் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்துடுச்சு. சிபி நெட் பாசிட்டிவ். எஸ், உங்களுக்கு டியூபர்குலோசிஸ். பட் பேனிக் ஆக வேண்டாம், க்யூரபிள் தான். கொடுக்குற மெடிக்கேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். நார்மலாக மைக்கோபாக்டீரியம் என்டர் ஆச்சுன்னா பர்சனோட இம்யூன் சிஸ்டமே டிஃபெண்ட் பண்ணிடும். பட் இம்யூன் காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸில் பாக்டீரியா ப்ராலிஃபரேட் ஆகும். ஒன்றும் இல்லை, 1 month மேண்டேட்டரி ஐசோலேஷனில் இருக்கணும். நான் சொல்கிற ரெஜிமெனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 months, அதாவது இன்டென்சிவ் ஃபேஸில் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸான பைரிசினமைட், ஐசோனியாசிட், ரிஃபாம்பிசின், எத்தன்பியூட்டால் இதெல்லாம் எடுக்கணும். நெக்ஸ்ட் 4 months பைரிசினமைட் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ட்ரக்ஸும் எடுக்கணும். ரெஜிமெனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லைனா எம்டிஆர் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆர்என்டிபி சென்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். சரி விடு மாப்பிள்ள பார்த்துக்கலாம். மாப்பிள்ள அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் ஐசோலேஷன்லாம் எப்படி போச்சு? சரி மாப்பிள்ள, அப்புறம் ஒரு 4 months தான், நீட்டாக முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறோம். வாடா நிதிஷ் சாப்பிட்லாம். வேண்டாம்டா, இப்போ தான் நான் என் ஆளோட வெளியே போய் முட்டை போட்டு சாப்பிட்டு வரேன். என்னடா டெய்லி இதான் சொல்கிற? உனக்கு எப்படிடா கெயின்ஸ் இருக்கும்? இங்கே பாடுறா அடி, இங்கே பாடுறா. ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்கடா அவனே, ஒழுங்கா சாப்பிட்றா. வரேன்டா. டேய் மாத்திரைலாம் சாப்பிட்றியா இல்லையாடா? அதெல்லாம் சாப்பிட்றேன்டா. ஏதாவது 7 கொண்டு போய் இழுத்துறாதடா, ஏன்டா வெட்டி வேலை பார்க்குற? ம் சொல்லு. ஆ வெயிட் பண்ண, திருப்பி கால் பண்ணுறேன்.
சுவாமி சரணம். மிஸ்டர் நிதிஷ்ராம், ஃபாலோஅப்புக்கு தானே வந்திருக்கீங்க. இந்தாங்க கண்டெய்னர். இதில் உங்கள் ஸ்பூட்டம் சாம்பிள் கலெக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் வாஷ்ரூம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. டூ ஹவர்ஸில் ரிசல்ட் வந்துடும். சுனில் சாரை போய் பார்த்துக்கோங்க. சரி. கொடுத்த மாத்திரை ஒழுங்காக சாப்பிட மாட்டியாடா? யுவர் கண்டிஷன் ஹஸ் வேர்சன். சார், ரிப்போர்ட்டை பாரு. பெசிலை கவுண்ட் ரெடியூஸ் ஆகவே இல்லை. யூ ஹேவ் டெவலப்டு எம்டிஆர் டிபி. சார் எப்படி சார்? இதெல்லாம் கிளாஸ்லேயே கவனிச்சிருக்கணும். பரவாயில்ல, சொல்கிறேன். ஜென்ரலாக ஒரு பாக்டீரியாவுக்கு எப்படி ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும்னா, பாக்டீரியல் செல்வாலில் இருக்கிற சில போரன்ஸில் நடக்கிற மாடிஃபிகேஷன்ஸ்னால ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் செல்வாலை கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால் ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் மாதிரியான சில பாக்டீரியாவில் எஃப்ளெக்ஸ் பம்ப் டெவலப் ஆகும். இதனால் செல்வாலை கிராஸ் ஆகிற ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் வெளியே போயிடும். இதனாலேயும் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகலாம். இப்போது உன் கேஸான டிபியில் ஜெனட்டிக் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் ஆகியிருக்கு. உனக்கு ரிஃபாம்பிசின் ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆனதுக்கு காரணம் ஆர்என்ஏ பாலிமரேஸில் மியூட்டேஷன் ஆனது தான். சார், எனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல சார்? பயமாக இருக்குது சார். பயப்படாதடா, சரி பண்ணிடலாம். இப்போ தர செகண்ட் லைன் ட்ரக்ஸையாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணு, பார்த்துக்கலாம். இந்த டிவி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை பண்ணலன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். கொடுத்த மாத்திரையை ஒழுங்காக சரி, அதை விடுங்க. 3 வேளை சத்தான சாப்பாடு சாப்பிட்ருந்தாலே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கற்றுக்கிட்டது, வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். அதை விடக்கூடாது. அதை விட்டுறாதீங்க.